குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/8/2026 சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிக்க வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுவது விசேஷம். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 11:34 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று காலை 8:02 வரை துருவம், பின்பு வியாக்காத்தம். கரணம் இன்று அதிகாலை 12:45 வரை வணிசை, பின்பு காலை 11:34 வரை பத்திரை, பின்பு இரவு 10:21 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு மாலை 3:16 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, புள்ளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனிக்கும் பொழுது கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். ஆக பிரம்ம முகூர்த்த வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாள் ஏகாதசி திதி என்பது சனிக்கிழமை தினத்தில் அமைவது விசேஷம். இந்த நாளில் சந்திராஷ்டமத்திற்குரிய ராசியாக துலாம் ராசி இருக்கிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்று ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் என்று 108 முறை பாராயணம் செய்வது நன்மை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நந்தவனம் அமைப்பதற்கு ஏற்ற நாள், வழக்குகளை ஆரம்பிக்க உகந்த நாள், ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள், புத்தகம் பிரசுரம் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 10:51 முதல் காலை 12:33 வரை மேஷ லக்னம், 12:34 முதல் காலை 2:25 வரை ரிஷப லக்னம், 2:26 முதல் காலை 4:27 வரை மிதுன லக்னம், 4:32 முதல் 6:43 வரை கடக லக்னம், 6:44 முதல் காலை 8:50 வரை சிம்ம லக்னம், 8:51 முதல் 10:50 வரை கன்னி லக்னம்,
10:51 முதல் காலை 10:51 முதல் மதியம் 12:50 வரை துலாம் லக்னம். 12:51 முதல் மதியம் 2:57 வரை விருச்சிக லக்னம். 2:58 முதல் மாலை 5:09 வரை தனுசு லக்னம். 5:10 முதல் இரவு 7:15 வரை மகர லக்னம். 7:15 முதல் இரவு 9:07 வரை கும்ப லக்னம். 9:08 முதல் இரவு 10:50 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தோஷங்கள் நீங்க வெள்ளிக்கிழமை இரவு முடிச்சுகளை ஒரு காகிதத்தில் கட்டி வைத்து உங்களுடைய தலையணை கீழ் வைத்து உறங்க வேண்டும். அந்த கருப்பு எல்லை காலையில் எழுந்தவுடன் நீங்கள் குளித்து பூஜை வேலைகள் முடித்து புதிய அன்னம், வெள்ளை சாதம், சுத்த அன்னம் என்பார்கள், அதை தயாரித்து அதில் நீங்கள் தலைக்கு கீழ் வைத்திருந்த கருப்பு எள்ளை கலந்து காகத்திற்கு உணவாக வைக்க வேண்டும். கொஞ்சம் தண்ணீரும் வைக்க வேண்டும். இப்படி செய்வதால் 12 ராசிக்காரர்களுக்கு நடக்கூடிய ஜென்ம சனி, 7.5 சனி, அர்த்தம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி என்று விரய சனி என்று இருக்கக்கூடியவர்கள் அதிக விதமான தாக்கங்கள் ஏற்படாது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் கிடைக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனீஸ்வர பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தா என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வேலும் மகிழும் துணை. மேஷராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கர்மகாரகனான சனீஸ்வர பகவான் இந்த நாளை ஆளுவதால் அதிகாலை பொழுதே எழுந்து ஸ்நானம் செய்து சனி பகவானுடைய கோவிலுக்கு சென்று வருவது, கருங்குவளை பூவினால் அர்ச்சிப்பது விசேஷம். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களையும் அல்லது ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக என்கிற இந்த மந்திரத்தையாவது சொல்லலாம். பெரிய அளவில் மந்திரங்கள் நீங்கள் பாராயணம் செய்வதை காட்டிலும் ஒருவரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி செய்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிட்டுவதால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, சகல விதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர, கர்ம வினைகள் அகல ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இந்த நாள் வழிபாடு இதுவே விசேஷம். இந்த நாள் உங்களுக்கு எப்படி? எதிர்பார்த்த வேலைகள் நடக்குமா? நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வருமா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறது, நடக்கப் போகிறது என்பதை இந்த நாள் ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நட்புகள் வட்டாரத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் நாள் மேஷராசி அன்பர்களே. நீங்கள் பலருக்கும் பல உதவிகள் செய்திருப்பீர்கள். அந்த உதவியினுடைய கைமாறாக சில பலனை இந்த நாள் எதிர்பார்க்கலாம். எல்லோருக்கும் செய்கிறோம், யாரும் தனக்கு செய்யவில்லையே என்கிற மன வருத்தத்தோடு உங்களுக்கு இருந்த நீங்கள் இந்த நாள் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். தொழிலில் அபிவிருத்தி காணுவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் நாள். சாதாரணமான வேலையை கூட ரொம்ப சிறப்பாக செய்து அசத்த போகிறீர்கள். செயல்களில் துரிதம் இருக்கும். யதார்த்தமாக செய்யக்கூடிய வேலைகள் தான் உங்களுக்கு இமாலய வெற்றியை கொடுக்க போகிறது.
யாரும் இல்லையே என்று கவலை கொண்டிருந்த உங்களுக்கு எல்லோரும் வந்து துணை நிற்கப் போகிறார்கள். உழைப்புக்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு வேலைகள் நிச்சயம் கிடைக்கும். அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதோடு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் எல்லோரும் நல்ல பாராட்டுதல்களை சொல்வார்கள். பேர் புகழ் அதிகரிக்கும், பரிசு தொகை கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு. நடப்பு ரீதியாக உங்களுடைய நிலைகள் திருப்திகரமாக இந்த நாள் இருப்பதால் கோச்சாரத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு சிறப்பை தான் தரும். மறைவாக இருந்த சில விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு உடனுக்குடன் புரிந்துவிடும். உணர்வாளர்கள் பிறர் உங்களுக்கு இது என்று சொல்லாமலேயே நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். சூக்ஷ்மத்தை உணரக்கூடிய வாதிகள் தான் நீங்கள். மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். செயல்பாடுகள் இதில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் குறையும். வருமானத்தை நோக்கிய உங்களுடைய பயணம் கை கொடுக்கும். எதை செய்தால் வருமானம் கிடைக்கும் என்கிற கண்ணோட்டமே அதிகரிக்கும். குடும்பத்தை காப்பதற்குண்டான சில முக்கிய விஷயங்களையும் நண்பர்களிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும் நாள். மேஷராசி அன்பர்கள், உங்களுடைய கூர்மையான புத்திக்கு தீனி போடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். டிடெக்டிவ் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் வருமானம் சார்ந்த எண்ணங்கள் மென்மேலும் உயரும். தொழில் அபிவிருத்தியில் தலைமை பண்பை ஏற்று நடத்துவீர்கள். பங்குதாரர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். நட்பு வட்டாரங்கள் உயரும். நலம் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சாதாரண வேலையிலும் உயர்வு கிடைக்கும். எல்லோரும் உங்களை பாராட்டலாம். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் கிளேசங்கள் தீரும் நாள். முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். லாபம் நிறைந்ததாக அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் நடக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திகள் உண்டாகும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தரப்போகிறது? எடுத்த காரியங்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? கிரக கோச்சார நிலைகளை வைத்து நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கேற்றபடி உங்களுடைய வேலையை திட்டமிடுவதற்கு சரியாக இருக்கும். எதிர்பார்த்தபடி இந்த நாள் சில உதவிகள் வந்து சேரும். கேட்ட இடத்திலும் சரி, கேட்காத இடங்களிலும் சரி, யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிக்கு வரலாம். மற்றவர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய சில சூழ்நிலைகள் அமையும். சாதகமான நல்ல பலனைத்தான் பெறப்போகிறீர்கள். வெளியூர் பயணங்களுக்கு போகக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். திட்டங்கள் சரியாகும். சிந்தித்ததை செய்வீர்கள். பேசுவதையே செயல்படுத்துவீர்கள். நினைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த நாள் விறுவிறுப்பாக நடக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நல்ல ஞானமும் நல்ல தெளிவான சிந்தனையின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை கவனிக்கக்கூடும். பொருளாதார ஏற்றத்திற்கான சில நல் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகிறது. பிறருக்காக உழைத்த நீங்கள் இந்த நாள் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் சில வேலைகளை கவனிப்பீர்கள். பொருளாதார வரவு தொடர்பான எண்ணங்கள் மட்டுமல்ல, சேமிக்க நினைப்பீர்கள். இடம் இருப்பவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு உங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் முடியும். நீங்கள் நினைத்தபடியான துறையை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். இந்த நாள் உங்கள் மனதில் தெம்பும் தைரியம் சந்தோஷம் கூடுதலாக அமையும். எதிர்பார்த்தபடி நல்ல முடிவுகள் வந்து சேரும். மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் அதிகமாகும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து செய்யும் பொழுது அந்த நெளிவு சுழிவுகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். யாரிடத்திலும் நீங்கள் வேண்டி நிற்க மாட்டீர்கள். உங்களிடம்தான் மற்றவர்கள் வேண்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும். குடும்ப நபர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் அனுசரணையான போக்கு காணப்படும். உங்களுக்கு இதுநாள் வரையில் நெருக்கடியாக இருந்தவர்கள், பணப்பிரச்சனை செய்தவர்கள், உங்களிடம் பணம் வாங்கி ஓடி போனவர்கள், வாங்கிய பணத்தை இல்லை என்று மறுத்தவர்கள் கூட உங்களிடம் வந்து பணத்தை கொடுக்கலாம். இந்த நாள் ஸ்திரம் நாள், சனிக்கிழமை என்பதால் முடிந்த வரையில் நவகிரக வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் சரிவர இல்லையோ, வீக்காக இருக்கிறார்களோ, பலகீனமாக இருக்கிறார்கள், அவர்களை பிடியுங்கள். யாரை நீங்கள் வழிபட வேண்டும் என்கிற முறை என்று இருக்கிறது. எல்லோரையும் வழிபட இயலாது. எல்லோருக்கும் எல்லா பலனும் கிடைக்காது.
அவரவர்களுடைய சுய ஜாதகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த தெய்வத்தை பிடித்துக் கொண்டால் தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகம். பொதுவாகவே செலவாளிகளாகத்தான் இருப்பீர்கள், வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று. அப்படி இல்லாமல் கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ நினையுங்கள். குடும்ப தேவைகளுக்காக கொஞ்சம் பணம் செலவாகலாம். ஆரோக்கிய ரீதியாகவும் கவனித்திருப்பது எப்பொழுதுமே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரக்கூடிய கிரகங்களாக உங்களுடைய ராசிக்கு இருக்கிறார்கள். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம், பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம். வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். தவறி போன வேலைகள் மீண்டும் கிடைக்கலாம். உங்களிடம் சண்டையிட்டவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். ஒரு சமாதான பேச்சுவார்த்தை இந்த நாள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெற ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான வழி கிடைக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை, மனக்கவலைகள் அகலும். உங்களுடைய எண்ணப்படி செயல்கள் இந்த நாள் விறுவிறுப்பாக இருக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணத்தின்படி எதையும் செய்ய முடியாது. சில காலதாமதமாகலாம். நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தவறி போகலாம். எல்லாம் நன்மைக்கு என்று விட்டுவிடுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இன்று ஒரு சில விஷயம் நடக்கவில்லை என்றால் அது நாளை நடக்கும் என்று இருங்கள். காலம் யாரையும் விட்டுவிடாது. எல்லோருக்கும் எல்லா காலமும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆக கிரகங்களே காலத்தினுடைய சக்கரம் தான். ஆக இந்த கிரகத்தை நம்பி நீங்கள் இந்த பலன்களை கேட்கும் பொழுது கிரகங்களும் காலங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். அதுவே நல்லது. மனம் தளராதீர்கள். இந்த நாள் மிதுன ராசி அன்பர்கள் தாயினிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். பெரியவர்களுக்குரிய மரியாதை கொடுப்பது நல்லது. அதே போல வேலைக்கு செல்பவர்கள் மூத்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வெறுப்பு தன்மையையோ உதாசீனத்தையோ வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும். மருத்துவம் சார்ந்த சில ஆலோசனைகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் அவ்வப்போது ஏற்படலாம். மனக்கவலைகள் இல்லாமல் இருக்க தியானத்தை செய்வது, கோவில்களுக்கு அன்னம் வாங்கி கொடுப்பது, அரிசி தானம் செய்வது, இந்த நாள் எள் கலந்த உணவினை தானம் செய்வது விசேஷம். கர்ம காரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி முடியாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உணவாவது வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவிடுங்கள். அன்னதானம் செய்தால் இந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருப்பவர்களிடம் அனுசரித்துதான் போக வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நடக்காதீர்கள். இந்த நாள் உங்களுடைய விஷயங்களை வெளியில் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அறியும்படியாக செய்ய வேண்டாம். பிறகு தெரியாத விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். உங்களுக்கு தெரிந்ததையும் பேசாதீர்கள். இந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்க வேண்டும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். வியாபாரம் செய்யறவங்க அக்ரிமெண்ட் போடக்கூடிய விஷயங்கள்ல தாமதம் இருக்கும். எந்த பேச்சுவார்த்தையினாலும் இன்றைய நாள் பலன் ஏற்படாது. அது சற்று உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு புரியாது. மற்றவர்கள் பேசுவது உங்களுக்கு தெரியாது. இப்படி ஏதோ ஒரு விதமான குழப்பத்திலேயே இருப்பதால் எந்த முடிவுக்கும் வர முடியாது. பேச்சுவார்த்தைகளை தவிருங்கள். ஷூரிட்டி கையெழுத்து போடுவது, ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்தபடி லாபங்கள் குறையும். வியாபார போக்கு சீராக இருக்காது. வாங்கி வர பொருட்கள் அப்படியே கிடப்பில் இருக்கலாம். விற்பனை ஆகாமல் கூட ஒரு சிலர் தவிப்பீர்கள். ஆக அதிக முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. வித்தியாசமான கனவுகளால் குழப்பங்கள் வரலாம். மன நிம்மதி இல்லாத போது தேவையற்ற எண்ணங்கள் புரட்டி கொண்டே இருக்கும். எதற்குமே தீர்வு கிடைக்காது. சொத்து, வீடு, மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகலாம். குடும்ப உறவுகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதனை தவிருங்கள். உங்களுக்கான வேலையில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. யாரை பற்றியும் சிந்திக்காதீர்கள். யாருடைய வம்பு தும்புக்கும் இதனால் செல்லாமல் இருப்பது நல்லது. நிதானமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதியர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம். அது பெரிய சண்டையாக மாறாமல் பார்த்துக் கொள்வது மிதுனராசி அன்பர்கள் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. துணை வரை முடிந்த வரையில் அவர்களை அனுசரித்து போக பார்ப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுடைய ராசிக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்:
மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் கொஞ்சம் வரும். பணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். கடன் வாங்காதீர்கள். சனிக்கிழமை கடன் கொடுக்கலாமே தவிர யாரிடத்திலும் வாங்கினால் அது நிரந்தரமாகிவிடும், திருப்பி கொடுக்கவே முடியாது. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். யார் எப்படி உங்களிடத்தில் நடந்து கொள்கிறார்கள், நீங்கள் எப்படி மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும், நடக்க வேண்டும் என்கிற புரிதல் குணம் இருந்தாலே பிரச்சனைகள் பாதி உங்களிடம் வராது. அமைதியாக இருந்து விடுங்கள். என பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம், தப்பித்தும் கொள்ளலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக எதிலும் கவனம் நிதானம் தேவை. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் என்று போகாதீர்கள். யாருக்காகவும் காத்திருக்காதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். பிறருடைய பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பதே நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மிக கடினமான வேலைகளை கூட மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். சவாலான வேலைகள் உங்களுக்கு வெள்ளம் போல. பிறரால் கிடப்பில் இருக்கக்கூடிய வேலைகளை எடுத்து செய்வீர்கள். நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த நாள் உங்களிடம் வெளிப்பட போகிறது. எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த நாள் சற்று சுறுசுறுப்பாகவும் ஓரளவிற்காவது வேலைகளை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். கிடப்பில் இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து முன்னெடுத்து செய்வீர்கள். சிக்கலான வேலைகளை சீக்கிரமாக முடித்துக் கொள்வது இந்த நாளில் நல்லது. பழைய பிரச்சனைகளை பற்றி எடுக்காதீர்கள். பழைய புராதனமான விஷயங்களை தொடாதீர்கள். வேலைகளில் மிக மிக கவனம் தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் அவ்வப்போது வரலாம். மனம் சார்ந்த சங்கடங்கள் எழாமல் இருக்க கவனமாக இருங்கள். நீங்களாக எந்த விஷயத்திற்கும் செல்ல வேண்டாம். பணம் பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்களுக்கான சில விஷயங்கள் இருக்கும். வேலையாட்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். உங்களுக்கான பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து செய்வீர்கள். கடகராசி அன்பர்கள், தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தோட்டப்பொலிவில் சில மாற்றம் வரலாம். மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். எந்த இடத்தில் வளைய வேண்டுமோ வளைய வேண்டும். இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள். அதற்கேற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ளலாம். புதிய முயற்சிகளுக்கு ஏற்பட்ட வகையில் மாறுபட்ட அனுபவங்கள் இருக்கும். எந்த ஒரு வேலைகளை செய்வதாக இருந்தாலும் அதனை திடமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். மனதில் பட்டதை செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. அலுவலக காரியங்களில் இனம் புரியாத சில குழப்பங்கள் இருக்கும். மனக்கவலைகளை தவிருங்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். கிரக கோச்சாரத்தினுடைய அமைப்பு சில மாற்றத்தின் காரணமாக முன்பின் முரணாகத்தான் இருக்கும். வியாபார போக்கு சற்று சிந்தித்து செய்ய வேண்டியதாக இருக்கும். வேண்டிய இடங்களுக்கு போகக்கூடிய நிலை இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்திற்கு சரியாக செல்வீர்களா என்பதுதான் தெரியாது. போகக்கூடிய வேலை ஒன்று, செய்வது ஒன்று என்பது போல மாறுபடலாம். மிக கவனமாக இருங்கள். வெளியே செல்வதற்கு முன்னர் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு நல்லதை தரும். இறை வழிபாடுதான் ஒருவரை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். எவ்வளவு கிரக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் இரண்டும் கலந்ததாக இருந்தால் இந்த நாளை நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொள்ளலாம். எதிர்வினைகள் எதுவும் இருக்காது. நினைத்ததை தைரியமாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அலுவலக வேலைகளில் முயற்சிகள் என்பது அதிகம் தேவை. தானாக நடக்கும் என்றால் நடக்காது. மனக்கவலைகளை தவிர்த்து நீங்கள் மனக்கவலைகளை தவிர்த்து உள் முயற்சியோடு உள் உணர்வோடு செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவையாக இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். மிதுனத்தில் இருந்து உங்களுடைய நட்சத்திரமானது 4ஆம் பாதமாக வரும். ஆக வெளியே செல்பவர்கள் கவனித்திருப்பது நல்லது. அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும். மனம் சார்ந்த கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கிவிடும். கவலை வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இருக்கும். பலவீனம் என்ன பலத்தை புரிந்து கொள்வீர்கள். நல்ல செயல்களிலேயே ஈடுபட நினைப்பீர்கள். மனம் உங்களுக்கு லயிக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். புதுமையான எண்ணங்கள் உருவாகலாம். எதிலும் நிதானித்து இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான பலன்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திடீர் திருப்பத்தை தரலாம். முன்னோர்களுடைய சொத்துக்கள் இதுநாள் வரையில் உங்களுக்கு கைக்கு வரவில்லை என்றாலும் இந்த நாள் வருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். வழக்குகளில் இருந்து சில திருப்பங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள்.
மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை சமாளிக்கவும் தெரியும். அதே நேரத்தில் அந்த தொந்தரவுகளிடத்தில் இருந்து விலகி போவதற்கும் உங்களுக்கு தெரியும். யார் எப்படி உங்களை தொந்தரவு செய்து துன்பப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் மட்டும் இருக்காதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் தொந்தரவை கொடுத்துவிடும். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிறு முதலீடு என்றாலும் கூட பெரிய அளவில் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் சதா சர்வமும் இருக்கும். சிம்மராசி என்பவர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். உடல் பாதிப்புகள் கோளாறுகள் நீங்கும். பலருக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. கோச்சாரத்தின்படி இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்திருந்தாலும் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடப்பதால் உணவு சார்ந்த விஷயங்களிலும் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். சாதாரண விஷயத்தை கூட மிக பெரியதாக எடுத்து செய்தல் வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். மற்றவர்கள் வேலைகளை கூட சேர்த்து பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படக்கூடும். யாராவது ஒருத்தர் உங்களிடம் கெஞ்சினாலும் மன்றாடினாலும் அந்த வேலைகளை செய்து கொடுப்பீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய உபாதைகளை பற்றிய எண்ணங்கள் கூட இருக்காது. பிறருக்காக கருணை மனதோடு செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சனிக்கிழமை நாளாக இருப்பதாலும் ஆவணி அவிட்டம் நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏழை எளியவங்களுக்கு நீங்களாக நேரில் சென்று உணவு தானம் செய்யறது ரொம்ப நல்லது. முடியாதவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். சனிக்கிழமை தினங்கள்ல மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யும் பொழுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மருந்து மாத்திரைகளாக வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் தான் செய்யணும் என்பது கிடையாது. யாருக்கு என்ன தேவையோ, வஸ்திரமோ, அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்திற்கோ, மளிகை பொருட்களோ, அன்னதானமோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்து பாருங்கள். சனிக்கிழமை தினத்தில் செய்யும் பொழுது ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் கொஞ்சம் குறையும். நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் கூட சீக்கிரமாக உங்களை குணப்படுத்தும். மருத்துவம் சரியான இடத்திற்கு செல்வீர்கள். இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது இந்த நாள்ல முற்றிலுமாக தவிர்க்கணும். யாருக்கும் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு நீங்க சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கனாலும் உங்களால எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கான பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு நல்லது. மனதில் பட்டதை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. உங்களால் என்ன முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் நீங்கள் செய்தால் போதுமானது. வியாபார போக்கு, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்கள் தெளிவு பிறக்கும். எண்ணத்துல தெளிவு இருக்கணுங்க. ஆக மன அமைப்பு உங்களுக்கு சீர்பட்டு இருக்காது. புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மறைவு ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால பிரகாசிக்க முடியாது. ஓரளவுக்கு உடம்புல எனர்ஜி இருக்கிறதே பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பலகீனமா தான் இருப்பீங்க. ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த காலகட்டம் சில நேரங்கள் சில நபர்களுக்கு இடர்பாடுகளாகத்தான் இருக்கும். இதுவும் கடந்து போகும் என்று எதிர்நீச்சல் போட்டு மேலே வர வேண்டியது நல்லது. எதற்காகவும் மன அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தைரியமாக இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். வெற்றி கிடைக்கும் நாள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். வெளி வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமை நிதானம் தேவை. பணம் ரீதியாக கடன் வாங்காதீங்க. கடன் கொடுக்கலாமே தவிர வாங்கக்கூடாது. முக்கியஸ்தமாக இந்த நாள் இரும்பு பொருளையோ, உப்பையோ, எண்ணெய் பொருள்ன்ற பொருட்களை வாங்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்தந்த நாள் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தா உங்களுடைய பிரச்சனைகள் முக்காவாசி எல்லாமே காணாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது சனிக்கிழமை தினங்கிறதுனால நவகிரக வழிபாடு கவனமா செய்யுங்க. நவ தானியத்தை பயன்படுத்துங்க. நவ தானிய தோசைகளை சாப்பிடுங்க. உணவுகளை சேர்க்கிறதும் பசுக்களுக்கு தானமா கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலா. பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: மக நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் மாற்றங்கள் ஆக கூட இருக்கலாம். அதிக சங்கடங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நீங்களும் எந்த பிரச்சனைக்கு போகாதீங்க. யாரும் உங்களிடத்துல வந்து பிரச்சனை செஞ்சாலும் அனுமதிக்காதீங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தை மூன்றாவது நபருக்கு தெரும்படியாக நடக்காதீங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல தெளிவுகள் பிறக்குங்க. மன அமைப்பு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பேசக்கூடிய விஷயங்களில் பெரிய அளவு அனுகூலம் இருக்கும்.
உங்களுக்கே தெரியாது நீங்கள் இதெல்லாம் பேசுவீர்கள் என்று. பேச பேச உங்களுக்கு நாப்பழக்கமும் வரும், கருத்துகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு தோன்றாத விஷயங்களை கூட மிக நாசுக்காக சொல்வீர்கள். மற்றவர்கள் புரியும்படியாக உங்களுடைய நடவடிக்கை இருக்கும், பேச்சு அமையும். தெரியாததை தெரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் இருக்கும். எதையுமே சாதிக்கக்கூடும் என்கிற நம்பிக்கை உணர்வு மிக அதிகம். நல்ல விதமாக உங்களுடைய செயல்கள் வெளிப்படும் நாள். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பார்கள், வித்தியாசமாக இருக்கும். யாருக்கும் தோன்றாத யோசனைகள் கூட உங்களுக்கு தோன்றும். வியாபார போக்கை கூடுமான வரையில் வருமானத்தை பெருக்குவதிலேயும், அது மட்டுமல்ல நல்ல அனுபவத்தை கொண்டு வருமானத்தை ஈட்டுவதிலுமே உங்களுடைய கவனம் இருக்கும். லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையலாம். அவ்வப்போது ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் சீராகும். நெருக்கடியான சூழ்நிலைகள் கூட மறையும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கொடுத்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக சிலர் இருக்கலாம். புதிய விஷயங்கள்ல கலந்துக்கணுங்கிற ஆசை ஏராளம் தாராளமாக இருக்கும். தனக்கென ஒரு தன்னிறைவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனக்கென ஒரு இடத்தை நிர்வகித்துக் கொள்வீர்கள். வேலை அலுவலக பணிகளில் புரிதல்கள் இறக்கம். இன்றைய காலத்திற்கு ஏற்றாற்போல் அப்டேட் போல இருப்பீர்கள். எதை கேட்டாலும் தெரியும் என்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்து மனதில் வைத்துக் கொள்வீர்கள். பிறருக்கு தகுந்த நேரத்திற்கு உதவியும் செய்வீர்கள். சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பொதுவாக பெரும்பாலும் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும். குடும்ப நபர்களிடத்தில் வெளிப்படைத்தன்மையாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரலாம். வெளியிடங்களுக்கு போகக்கூடிய போக்கு உண்டு. பிறருக்கு பிடித்ததை செய்வீர்கள். உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுதந்திர போக்கு அதிகம் உண்டு. யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. உங்களுடைய மனம் போல, விருப்பம் போல, உங்களுடைய எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் சீர்படுத்திக் கொள்வீர்கள். மிக பிடித்தமான விஷயங்களுக்காக சில நேரத்தையும் ஒதுக்கி வைப்பீர்கள். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். புத்துணர்ச்சியாகவும் பார்ப்பதற்கு முகத்தில் தோற்றப்பொழிவு நன்றாக அமையும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வியாபாரம், பொருளாதாரங்களில் சீரான போக்கு அமையும். தொழில் விஷயங்கள் கைகூடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சிகள் நடக்கும். வரவேண்டிய பணத்தை பத்திரப்படுத்த முயற்சி செய்வீர்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஆக செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிலம் சார்ந்த அதிபதி. அந்த தேவதைக்குண்டான தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லதை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். ரகசியத்தை பாதுகாப்பீர்கள். மனதில் என்ன ஓட்டத்தில் சீரான போக்கு அமையும். அஸ்தன் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாகும். எதையும் தேவைக்கேற்றாற்போல் செய்வீர்கள். நினைத்த காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் ஆதரவு உண்டு. பிறருடைய தேவைக்காக உழைத்து காட்டுவீர்கள். உங்களுக்காகவும் செய்வீர்கள். பொதுநல பண்போடு பொது ஜன தொடர்பு உங்களுக்கு அதிகம் உண்டு. உங்களை எல்லோரும் பாராட்டக்கூடிய அமைப்பு, சில சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். ஆவணி அவிட்டம், சனிக்கிழமை நாள். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்களோடு பேசினால் உங்களுக்கு ஒரு சில மாற்றம் வரலாம். நீங்கள் இதுநாள் வரையில் செய்தது சரி என்றோ அல்லது நினைப்பது சரி என்றோ இருக்க முடியாது. மற்றவர்களிடம் பேசும் பொழுதுதான் அந்த விஷயம் சரியாக இருக்குமா என்பதை உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நினைப்பீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். அரசாங்க வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும். மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லி வைத்த வேலைகள் நடக்கும். எதிர்பாராமல் தானாகவும் நடக்கலாம். அரசாங்கத்தில் நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீர்கள். அரசு துறைகளில் பணிபுரிந்தாலும் மூத்த அதிகாரிகள், மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உண்டு. கொடி கட்டி பரப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்களுக்கு தனி மதிப்பு உண்டு. சம்பாத்தியம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்றால் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். புதிய வேலைக்காக முயற்சியும் செய்வீர்கள். ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தாலும் மற்றொரு வேலையை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வெளியூர்கள்ல இருந்து மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகள் இருக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் வருவதற்கான ஒரு சில சூழ்நிலைகள் காணப்படக்கூடும். பெரும்பாலும் அதிக நன்மைகளைத்தான் பெறப்போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஏறுமுகமாகத்தான் இருக்கிறது. ஏற்றத்தை காணப்போகிறீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று உச்சரித்தால் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானே.
ஆக எந்த ஒரு மனச்சோர்வுகளோ தாக்கங்களோ உடல் உபாதைகளோ ஏற்படாமல் இருக்க முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதுநாள் வரையில தடையாக இருந்தவங்க காணாம போகலாம். உங்களுக்கு தொந்தரவு செய்தவங்க மறைஞ்சு போகலாம். ரகசியத்தை யாருக்கும் வெளிப்படுத்தாதீங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு சில காரியம் நடக்கும் வரையில் மனதில் வைத்துக் கொண்டு நடத்த பாருங்கள். 10 பேரிடம் சொன்னால் அது 10ஆக பறந்து போகுமே தவிர அந்த வேலையினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வியாபார விஷயங்கள்ல பொறுமையை கடைப்பிடிக்கணும். முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல எண்ணத்துல தெளிவு தேவை. எந்த வியாபாரத்துக்கு எந்த தொழிலுக்கு முதலீடு செய்கிறோம் அதற்கு தகுதியானதா அது என்பதை ஒரு முறைக்கு பல முறை செய்தல் வேண்டும். மற்றவரை பார்த்து எதையும் செய்யாதீர்கள். புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல ஆகிவிடும். ஆக வலி அதிகமாக இருக்கும். புலி வேறு பூனை வேறு என்பதை உணருங்கள். புலி போல பூனை ஆகாது, பூனை போல புலி ஆகாது. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், வெளியிடங்களில் நீங்கள் பெரும்பான்மையானவராக இருந்தாலும் மனதில் சற்று பலகீனமானவர் தான். தன்னம்பிக்கையாக இருங்கள். எதற்காகவும் கலங்காதீர்கள், எதற்காகவும் அடி பணியாதீர்கள். நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் இந்த நாள் என்பதால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஊருக்கு உபதேசியாக இருப்பீர்கள். ஊருக்கு உழைக்கக்கூடியவர்களாக தோற்றம் காண்பீர்கள். மாற்றம் ஏற்படும். எல்லோருக்காகவும் தலைமை பண்பு ஏற்று நடத்தக்கூடிய தைரியசாலி சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். மிக தைரியம் அதிகம் உண்டு. யாருக்கும் எதற்காகவும் பயப்பட மாட்டீர்கள். அஞ்சாத தன்மை குணம் கொண்டவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. எதையும் சாதிக்க வேண்டும். சாதித்த பிறகே எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். எல்லா விதமான வேலைகளையும் கவனித்து செய்தால் சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான பலன்கள்: எந்த ஒரு வேலைகளையும் திட்டமிட்டு செய்வீர்கள். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். செய்ய நினைத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் இருக்கும். வரக்கூடிய விளம்பரங்களை பார்க்கும் பொழுது இதை வாங்க மாட்டோமா என்கிற ஏக்கத்தோடு இருப்பீர்கள். புதிய விஷயங்கள் பற்றிய தேடல் இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகளை கவனிப்பீர்கள். இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுடைய வேலைகளையோ பொறுப்புகளையோ கொடுத்தாலும் கூட எப்பொழுதும் நீங்கள் பின்தொடர வேண்டிய நிலை ஏற்படலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஆதரவுகள் வரும். நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலும் சரி, உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு உண்டு. உங்களைப் போல யாரும் இல்லை என்று புகழ்ந்து பாராட்டி தள்ளுவார்கள். மயங்காதீர்கள். யார் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செய்தால் நல்லது. வேலையாட்களுடைய வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் வரும். மனக்கவலைகளை தூக்கி போடுவீர்கள். எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம், செய்யலாம் என்கிற எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் இருக்கும். மற்றவர்களுடைய பாரத்தையும் சுமக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதிலும் பெரும்பாலும் குடும்ப பாரம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடும். தம்பதியர்கள் இருவருமே வெளியிடங்களுக்கு போகக்கூடிய நிலையும், வண்டி வாகன பயணங்களை சுகபோகமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசைகளும் துளிர்க்கும் நாள். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் சற்று தீர வாய்ப்புகள் உண்டு. வெளி வியாபாரத்திற்காக செல்லக்கூடியவர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியினுடைய 3வது வீட்டில் உங்களுக்கு சந்திர பகவானுடைய நிலைப்பாடு இருக்கிறது. தாய்க்குண்டான விஷயங்களுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். சுகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவரோடு ராகு பகவானுடைய சஞ்சாரம். சந்திரன் ராகு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். வீட்டு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாகவும் அமையும். பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். தாமதங்கள் நீங்கும். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள்.
அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். நட்பு வட்டாரங்கள் உதவி கை கொடுக்கும். எதிர்பார்த்த பண தேவைகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடம் கவனமாக இருங்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியது போல் இல்லாமல் மாற்றங்கள் வரும். மனக்கவலைகள், பயங்கள், உணர்வுகள் அகலும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலையாட்களால் ஒத்துழைப்பு இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. எதையும் கவனித்து செய்தால் நிச்சயம் உங்களால் முன்னேறவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்போடு இருங்கள். அவ்வப்போது உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மை பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்கள், இந்த நாள் மன அமைப்பு சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். மன கவலைகள் கொஞ்சம் இருந்தாலும் அதனை அனுசரித்து போக வேண்டியது நல்லது. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு தீர சனிக்கிழமை நாட்களில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்விப்பது, குடிக்க தண்ணீர் கொடுப்பது நல்லது. மன கிளேசங்கள் தீர பச்சரிசி தானம் செய்யலாம். இந்த நாள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். மனக்குழப்பமாக இருந்து எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். இப்பொழுதைக்கு நீங்கள் அமைதியாக இருப்பதே நல்லது. இந்த நாள் விலகி இருந்தவர்கள் மீண்டும் விரும்பி வரலாம். மூத்த அதிகாரிகளோடு இருந்த இணக்கங்கள் உங்களுக்கு சீராகும். இன்னும் கொஞ்சம் மேன்மையான நிலைக்கு வளருவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். பேச்சு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் சார்ந்த சங்கடங்கள், சில நெருக்கடியான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எண்ணியது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல இருந்தால் அந்த வேலையை அப்படியே நிறுத்திவிடுங்கள். அதற்கு அடுத்தாற்போல் செய்ய வேண்டாம். மன உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாள் அமையும். ஆக எண்ணத்தை தெளிவுபடுத்துங்கள். மனக்குழப்பத்தை தீர தியானம் பயிற்சி செய்வது நல்லது. முகத்தில் பொலிவு இருப்பது போல உங்களுடைய நடவடிக்கை இருந்தால் மற்றவர்களுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் மேம்படும். ஞாபக சக்தி சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படிப்பில் எச்சரிக்கையாக இருங்கள். தேர்வுக்காக எழுதக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் ஞாபக சக்தி குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள். தைரியம் உண்டாகும். சாதிக்கக்கூடிய துணிவு ஏற்படும். சில நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நட்பு மீதமான எண்ணங்கள் உருவாகலாம். பலருடைய ஆதரவுகளை நீங்கள் பெறக்கூடும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படும். பலவிதமான நன்மைகள் பிறக்கும் நாள். மறதி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இப்பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமையான குணத்திற்கும் தங்கமான மனதிற்கும் நிதானத்திற்கு இந்த நாள் என்ன கிடைக்க போகிறது? கிரகங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் சாதகமாக இருக்க போகிறார்கள்? நவ கிரகங்களினுடைய அருள் எப்படி நீங்கள் பெறுகிறீர்கள்? எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியில் களத்திராதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஒரு விதமான தடுமாற்றங்கள், குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள், உங்கள் துணைவரை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே எழும். எதிர்பாராத சில பொறுப்புகளினால் கோபங்கள் மேம்படும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கான வேலையை மட்டும் திட்டமிட்டு இருப்பீர்கள். யாராவது ஒருவர் ஒரு சில வேலையை சொன்னால் உங்களுக்கு சற்றென கோபம் வரும். இந்த நாள் கொஞ்சம் கனிவாக கவனமாக நடந்தால்தான் நல்லது. அதிலும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். யார் ஒருவர் எதை சொல்கிறார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டாம். உங்களுக்கு எது சரி தவறு என்பதை உணர வேண்டும். முதலில் மன ஓட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் செயல் இருக்கும். ஆகவே உங்கள் மனது நிம்மதியாக அமைதியாக இருக்கும் பட்சத்தில் சில வேலைகளை செய்யலாம். மனம் சரியில்லை, குழப்பமாக இருக்கிறேன் என்றால் எந்த வேலையும் தொடாதீர்கள். இன்றைய நாள் அப்படியே அமைதியாக விட்டுவிடுவது உங்களுக்கு நல்லது. செய்தும் பிரயோஜனம் இருக்காது. செய்தோமே சரிவர இல்லையே என்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாகாமல் அமைதியாக இருப்பதே நல்லது. கடந்த கால நினைவுகள், கடந்த கால பிரச்சனைகள்
அதை பற்றிய ஓட்டங்கள் கொஞ்சம் இருக்கும். செயல்களில் தாமதங்கள் இதனால் வரும். மனதில் பட்ட உடனேயே எந்த வேலைகளையும் செய்ய இயலாது. யாரை மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டிய நாள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலைக்கான செயல்கள் உண்டு என்று இருங்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். பிறரை பற்றி பேசாதீர்கள். தவறாக யாரையும் எண்ண வேண்டாம். புதியவர்களோடு அனுசரித்துதான் போக வேண்டிய நாள். எதிலும் கனிவு பணிவு என்பது மிக மிக அவசியம். இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஒன்று போல இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையின் நிதானம் என்பது மிக மிக அவசியம். உங்களுடைய நட்சத்திராதிபதி தான் சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறார். அவர் 7ஆம் வீடு களத்திரத்தின் அதிபதி, கடகத்தின் அதிபதி அவர். ஆக இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருந்தால்தான் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பிரச்சனைகள், வம்பு தும்புகளில் இருக்காதீர்கள். அமைதியான போக்கை கடைபிடிப்பது நல்லது. ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலையிலும் உயர்வு ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அவிட்ட நட்சத்திரம் நாள் என்பதாலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதிப்படுத்துங்கள். எதற்காகவும் ஆர்ப்பரிக்காதீர்கள். தெளிவான சிந்தனை இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் நடக்கும். முகப்பொலிவு, தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் இருக்கும். எண்ணம் ஒன்று போல அமையாது. ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதி 12ஆம் வீட்டில் மறைவில். வெற்றிக்குண்டான விஷயங்களுக்கு அதிக முயற்சிகள் தேவை. 6ஆம் இடம் வெற்றி. எதிர்பாராத வகையில் சில செலவுகள் வரலாம். வெளிவட்டத்தில் அலைச்சல்கள் இருக்கும். போக வேண்டிய நேரத்திற்கு வெளியே செல்ல முடியாமல் தவிப்பீர்கள். நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். பிறருக்கான வேலைகளுக்கு நீங்கள் முன் நிற்காதீர்கள். எதிலும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். சர்வ ஜாக்கிரதையாக இருப்பதுதான் இந்த நாள் நல்லது. பெரும்பாலும் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்கள். அதற்கான வழியில் ஈடுபடுங்கள். மனம்தான் உங்களுக்கு சங்கடப்படும். தேவையற்ற எண்ணங்கள் வரும். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். மன போராட்டத்தோடு குழப்பத்தோடு உங்களுடைய நாளை தள்ள வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நவகிரக வழிபாடு செய்வது, நவகிரக கோவிலுக்கு கூடுமான வரையில் அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம். கும்பராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை உருவாகும்படி நடந்து கொள்வது நல்லது. மூத்த அதிகாரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம். எதையும் நிதானித்து செய்யுங்கள். அப்படித்தான் நல்லது. உடல் அசதி, உடல் சோர்வுகள், மன சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்படும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். இந்த நாளுக்கான கிரக அமைப்பால் இப்படி இருக்கிறது என்று உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனித்து இருப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வாதங்கள் நீங்கும். வம்பு வழக்குகள் அகலும். எதையும் முன்னெடுத்து செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். தேவையற்ற வீண் போக்குகள் அகல. அமைதியாக இருப்பது நல்லது. மனம் கவலைகள் குறைய இறை வழிபாடு செய்யுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். மனக்குழப்பங்களுக்கு உள்ளாவீர்கள். நிதானமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து செய்தால்தான் உங்களுக்கு பலன் அதிகம். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பேச்சுக்களில் உங்களுக்கு நல்ல நிதானமான நிலைப்பாடு இருக்கும். மிகுந்த ஒரு உயர்ந்த பண்பாளர்களாக தோற்றத்தில் காணப்படும். தோற்றப்பொழிவு மேம்படும். புதிய விஷயங்களை அறிந்து செய்வீர்கள். புதிய அனுபவங்கள் உண்டாகும்.
உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்த சில வேலைகளின் காரணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல அறிவையும் அனுபவத்தையும் வைத்து ஒரு சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பேச்சுக்களின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுதல் நல்லது. உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள், எல்லா விதமான செயல்களும் திருப்தியை தரும், சந்தோஷத்தை உண்டாக்கும். மனதில் நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் மாற்றங்கள் உண்டாகும். வியாபார போக்கு உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை சீரான போக்காக இருக்கும். விரும்பியதை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. விரயத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் இருக்கிறார். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல நெருக்கம் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த அங்கீகாரம் உண்டாகும். வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி உங்களுடைய செயல்கள் திருப்தியை மட்டுமே தரும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் நாள். மன கவலைகள் அகலும். எடுத்த வேலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். வீண் பிரச்சனைகள் மன சங்கடங்கள் தீரும் நாள். இந்த நாள் மீனராசி அன்பர்கள் இடம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆதாயத்தை தேடுவீர்கள். உங்கள் துணையோரிடத்தில் தகுந்தபடியாக பேசுவது நல்லது. கோப உணர்வுகள் வெளிப்படுத்த வேண்டாம். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். உங்கள் துணைவர் பெயரில் சொத்துக்களை வாங்க நினைப்பீர்கள். 2ஆம் வீடு மற்றும் ராசிக்கு பாக்கியாதிபதி அவரே, செவ்வாய் பகவான். ஆகவே மீனராசி அன்பர்கள் உடன் பிறந்தவர்களிடமும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அவர்களாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் பிறக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும். கூடுமான வரையில் இந்த நாள் திருப்திகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. இயலாதவர்களுக்கு தானங்கள் செய்வது, தர்மங்கள் செய்வது உங்களுடைய பாவத்தை தீர்க்கக்கூடிய நாளாக. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். புதிய விஷயங்களை கண்டுணர்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். செல்வாக்கு உயரும். விரும்பியதை வாங்குவீர்கள். மனதில் மகிழ்ச்சி இருக்கும் நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மனதில் நிறைவு, சந்தோஷம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திடவும். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.